தப்பாக எடுத்துக்காதீங்க. திருமாவுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு, பீட்டருக்கு, எனக்கு, அண்ணன் சாயிரபாவுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன். கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அது வேறு விஷயம். அரசியலில் நிரந்தர எதிரி கிடையாது அப்படின்னு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த மட்டில் சொல்லுகிறோம், சத்தியமாக சொல்லுகிறோம், எங்களுக்கு நிரந்தர எதிரி பிஜேபி. இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. இதில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதை ஒவ்வொரு மேடையிலையும் அவர் பேசிகிட்டு இருக்கார், திரும்ப பேசிகிட்டு இருக்கார். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தாலும் அந்த அன்றைக்கி கூப்பிட்டாலும் யோசிக்கணும். அப்புறம் அதே பத்திரிக்கையில் இன்னொரு செய்தி, கடந்த காலத்தில் நாங்கள் திருமா, சிபிஎம், மதிமுக எல்லோரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சுருந்தோம். இடையில் அந்த கூட்டணியில் நாங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ஏதோ வேறு விஷயமாக நான் ஃபோனில் பேசினேன். உங்கள் யோசனையில் நல்ல யோசனை தான், நான் நிதானமாக முடிவெடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணார். அவ்வளவு எளிதல்ல, நீங்கள் எடுத்திருக்கிற முடிவை நிறைவேற்றுவது அவ்வளோ எளிதல்ல. சில காரணங்கள் எல்லாம் சொன்னார், அதை நான் பொதுமொழியில் சொல்ல விரும்பலை. மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சோம், போட்டி போட்டோம், தோற்று போயிட்டோம், அது வேறு விஷயம். ஓட்டு குறைவான ஓட்டு தான். திரும்ப ஜெயிச்சிருப்பார். அதில் எங்கள் அணியில் 234 தொகுதியில் அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஜெயிச்சிருப்பார். மிக குறைந்த ஓட்டில் தோற்று போயிட்டார். அது என்ன காரணம்னா இவருடைய பெருந்தன்மை. இந்த வாக்கு கேட்குற கடைசி நாள் இருக்குல்ல, இந்த பிரச்சாரம் முடிகிற நாள், அன்னைக்கு எந்த வேட்பாளராக தொகுதி விட்டு போவாங்களா? எந்த வேட்பாளரும் தொகுதி விட்டு போக மாட்டாங்க, அந்த தொகுதிக்குள்ளே தான் இருப்பாங்க. கடைசி நாள் சாயந்தரத்தோட பிரச்சாரம் முடியும், அன்னைக்கும் இருப்பாங்க. அடுத்த நாள் பிரச்சாரம் முன்னாடினாலும் அன்றைக்கும் தொகுதிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி நாள் பிரச்சாரம் முடிகிற அன்றைக்கி ஒரு கட்சி தலைவருக்கு நீங்கள் பிரச்சாரம்னா அவர் அங்கே போயிட்டார். அங்கே ஒரு தொகுதியை விட்டுவிட்டு இன்னொரு தொகுதிக்கு போயிட்டார். அது பெருந்தன்மை. கூப்பிடுறாங்க, வலியுறுத்தி, நான் என்னை வச்சுக்கிட்டு தான் கேட்டாங்க, பார்க்குறவங்க என்ன இப்படி சொல்கிறாரு. அவர் கேட்டதே முதல்ல தப்பு. அந்த கடைசி நாள் ஏன் தொகுதிக்கு வாங்க, இந்த தொகுதிக்கு வாங்க பிரச்சாரத்துக்குன்னு அவர் கேட்டதே தவறு. அவர் கேட்டிருந்தாலும் திரும்ப ஒத்துருக்கக்கூடாது. இல்லைங்க அன்றைக்கி நான் வர முடியாது, அதுக்கு முத நாள் வேணால் வர்றேன், இல்லைன்னா அதுக்கு முத நாள் வரேன்னு சொல்லியிருக்கணும். இவருடைய பெருந்தன்மை. சரி வாரன்ட்டு அங்கே போயிட்டார். ரொம்ப 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 குறைவான ஓட்டு, 187 ஓட்டு. வெறும் 87, சாரி மன்னிக்கணும், வெறும் 87, 8-7. அந்த கடைசி நாள் அங்கே இருந்தால் எங்கள் அணையின் சார்பாக அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஒரு எம்எல்ஏ ஆச்சு நாங்கள் பெற்றிருப்போம். அதுவும் இல்லைன்னு போச்சுங்க, தோற்று போச்சு, அது வேறு விஷயம். சரி, அது பல அனுபவங்களை, பல படிப்பினைகளை எங்களுக்கும் தந்திருக்கிறது, எல்லோருக்கும் தந்திருக்கிறது, அது வேறு. இன்றைக்கி என்ன ஒரு பத்திரிகையில் செய்தி அண்ணெல்லாம் பார்த்துருப்பீங்க, மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாக போகிறது. மக்கள் நல கூட்டணி உருவாகி யாரையோ ஒருத்தர், நான் ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, பாசிசம் என்றால் என்ன, பாயசம் என்றால் தெரியாதவங்களாம் அரசியல் பண்ண வந்தானே அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுங்க. அவளை அங்கே முதலமைச்சர் ஆக்க போகிறோம் அப்படின்னு அது ஒரு செய்தி, பெரிய செய்தி. நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல, பெரிய செய்தி. 2 செய்தியும் ஒரே பத்திரிக்கையில் தான், இந்த பக்கம் ஒரு செய்தி, இந்த பக்கம் ஒரு செய்தி. எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த எல்லா பத்திரிக்கையும் ஒரு புரட்டு ஒன்று புரட்டிடுவேன் டெய்லி, ஒரு பார்வை ஒன்று பார்த்துருவேன். இப்படியெல்லாம் கனவு காணாதீர்கள், யூகத்திற்கு இடமளிக்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் 2026 தேர்தலை சந்திக்கும். இதை இன்னைக்கு சொல்லலை, பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடிய பொழுதே இதை முன்மொழிந்தவரே தோழர் திருமாதான். அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டத்தில், மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதை நான் வழிமொழிந்து பேசினேன். ஏன் ஆதரிக்கிறோம்? இத்தனை வருஷமாக ஒரு கூட்டணி எப்பொழுதுமே நீடித்ததே கிடையாது. ஒரு கூட்டணி ஆகும், தேர்தல் நடக்கும், தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணி தனித்தனியாக போயிடுவாங்க. அதனால் இந்த கூட்டணி நீடித்து கொண்டு இருக்கிறது. 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து விட்டது, ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து விட்டது, கூட்டுறவு தேர்தலை சந்தித்து விட்டது, உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து விட்டது. அனைத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அனைத்திலும் தொடர்கிறோம்.
சின்ன சின்ன இடர்பாடுக்கு உண்டா இருக்கும், அது ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் இருக்கும். திருச்சியில் பேசின பேச்சு நான் பத்திரிகையில் படித்தேன். ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக பேசியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இந்த அணியில்தான் இருப்போம் என்று திட்டவட்டமாக உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய கவலை, எங்களுடைய அக்கறை எல்லாம் தமிழ்நாட்டில் பாசிச சக்திகள் கால் ஊன்றக்கூடாது என்பது தான். அதுதான் அதில் இருக்கிற கொள்கை, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு சீட்டு எத்தனை என்ன அதெல்லாம் வேறு விஷயம். தமிழ்நாட்டில் பாசிசம் கால் ஊன்று விடக்கூடாது என்கிற அக்கறையின் காரணமாக, என்கிற கவலையின் காரணமாக மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அணியில் நாங்கள் உறுதியாக தொடர்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப் போரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். விரிவாக சொல்ல விரும்பவில்லை, புத்தகம்லாம் நிறையா இருக்குது, படிச்சுங்க. 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த போர் தொடங்கியது. அந்த போர் தொடங்கி 1945 மே மாதம் 8ஆம் தேதி வரை நீடித்தது 2ஆம் உலகப் போர். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. 2ஆம் உலகப் போர் 2 கோடி மக்களை, 2 கோடி வீரர்களை சோவியத் யூனியன் பலி கொடுத்தது. பலி கொடுத்து உலகத்தினுடைய ஜனநாயகத்தை இது காப்பாற்றியது, உலகத்தின் ஜனநாயகத்தை காப்பாற்றியது. 1945ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அவர்களெல்லாம் சரண்டர் ஆனார்கள். மே மாதம் 9ஆம் தேதி ஜெர்மனி பாராளுமன்றத்தில் பட்டொலி வீசி செங்கொடி பறந்தது. இது வரலாறு. இந்த சம்பவம் நடக்கிற பொழுது இந்த 2ஆம் உலகப் போரில் குறித்து ஜெர்மனி பாதிரியார், அவர் ஒரு கவிஞர், மார்ட்டின் நியோ மெல்லன் என்பவர் ஒரு கவிதை ஒன்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹிட்லருடைய படை, ஹிட்லரில் கட்சி என்ன மாதிரி கட்சி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப மேம்பட்ட மக்கள் அவர்கள். அவங்க தான் அந்த போருக்கு காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவாளிகள் என ஹிட்லர் சொன்னான். நாங்கள் தாண்டா உலகத்திலே ஆகச்சிறந்த அறிவாளி, இந்த உலகம் எங்களின் கொடையின் கீழ் இருக்க வேண்டும் என்று கொக்கரித்தான். அதை பற்றி இந்த கவிஞர் சொல்லுகிற பொழுது, இந்த நாசிச படை, ஹிட்லரின் படை கம்யூனிஸ்டுகளை தாக்கினார்கள், நான் அது குறித்து கவலைப்படவில்லை, ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் இல்லை. தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்தார்கள், தாக்கினார்கள், கொன்றார்கள், அது குறித்து நான் கவலைப்படவில்லை, ஏனென்றால் நான் தொழிற்சங்க தலைவர் கிடையாது. அவர்கள் யூதர்களை கொன்றார்கள், தாக்கினார்கள், அது குறித்து நான் கவலைப்படவில்லை, ஏனென்றால் நான் யூதன் அல்ல. கடைசியாக அவர்கள் என்னை பிடிக்க வந்தார்கள், என்னை பிடிக்க வரும் பொழுது எனக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. இந்த கவிதையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டில் நடப்பது பாசிசத்திற்கு எதிரான யுத்தம். நமது நாட்டில் நடைபெற்று கொண்டிருப்பது சர்வதிகார ஆட்சி. மோடி ஆட்சி சர்வதிகார ஆட்சி, ஜனநாயக ஆட்சி அல்ல. அது பாசிசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முயற்சிக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு அக்கறையோடு களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே 2026 தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். அந்த முக்கியமான தேர்தலில் 200 அல்ல, முதலமைச்சர் சொன்னது 200, நம்ம செயல் பாபு இருக்கார், அவர் சொன்னது 234. ஏன் 34 மிச்சம் வைக்கணும்னு இவர் 34 சேர்த்து சொல்லிட்டார். 234லும் பிஜேபியோட யார் சேர்றாங்களோ, இதுவரைக்கும் முடிவாகலை. மிரட்டி எடப்பாடியை முரட்டி அவர் சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா. அது சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, இது வரைக்கும் உருமாறல. அதை பற்றி திரும்ப போராட்டம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கார். பிஜேபியோடு சேர்ற எந்த நாயோ ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது. நான் அப்படி நாயின்னு ஒரு பொது மேடையை சொல்கிறதுக்காக உள்ளபடியாக வருத்தப்படுறேன். ஒரு அபாயத்தை உணராமல் நீ ஆதரிக்கிறேன், கிணத்துக்குள்ளே போய் உழுவுறேன்னு சொல்கிறியப்பா, அப்புறம் உன்னை என்னன்னு சொல்கிறது? பாலுங்கிணத்தில் போய் தெரிஞ்சே உழுவுறேன்னு சொன்னால் உன்னை என்னான்னு சொல்கிறது? நான் யாரோட வேணாலும் சேருவேன், நீ யாரோட வேணாலும் சேரு,
நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு பிரச்சனையில் ஒரு டிவி பட்டியில் சொன்னார். அதை நான் வேண்டான்னு சொல்கிறேன், இல்லை இல்லை அது நான் வெள்ளரி பிஞ்சை தொட்டுக்கிட்டு தான் திம்பேன்னா தின்னுட்டு போ அப்படின்னு வாழப்பாடி ராமமூர்த்தி ஒன்று சொன்னார். நான் யாரோட வேணாலும் சேருவேன். எடப்பாடி சொல்கிறாரு, நீ யாரோட வேணாலும் போய் சேரு, எதுக்கு சேர்றன்னு சொல்லிட்டு சேரு. அது யார் நீங்கள்லாம் யார் கேட்குறதுன்னு அப்படி சொல்ல முடியாது. சேருவதற்கு ஒரு கொள்கை வேண்டும், அதற்கு ஒரு விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்லாமல் நான் யாரோட வேணாலும் சேருவேன், நான் கழுதியோட வேணாலும் சேருவேன், குதிரையோட வேணாலும் சேருவேன்னா எதுக்கு சேர்ற? தமிழ்நாட்டை கெடுப்பதற்கா? தமிழ்நாட்டை அழிப்பதற்கா? தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பறிப்பதற்கா? ஆகவே அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்க கூடாது என்பதை நாம் அனைவரும் நினைவிற்கொண்டு குறுகிய காலத்தில் நாம் சிறப்பாக ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பினை அளித்த அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் பகுதி தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.